அர்ஜுனா விருதை தனது தந்தைக்கு அர்ப்பணிப்பதாக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் நிகழ்ந்துள்ளார். நாமக்கல்லில் கால்நடை மருத்துவம் படித்து வரும் அவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை காண்போம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்ஸ்லாம் இந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன். நான் அப்போல்லாமே யோசிச்சிருக்கேன், நம்மளால இந்த அவார்டெலாம் வாங்க முடியுமா, அந்த அளவுக்குலாம் போக முடியுமா அப்படின்னு. இப்போது இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டும் கூட. சின்ன வயசுலேருந்தே அப்பா தான் எனக்கு கோச். ஒரு 13 வருஷமாகவே எனக்காகவே வந்து பேட்மிண்டன் கற்றுக்கிட்டு கோச்சிங் கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. 13 வருஷமாக ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் பிறந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்திருக்கு எங்களுக்கு. பேட் வாங்க காசு இல்லை, ஷூ வாங்க காசு இல்லை. அப்போயுமே பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து இவ்வளோ தூரம் வர வச்சதே அப்பா தான். ஸோ நான் அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த அவார்டை ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன், என்னோடய அப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உதயநிதி சாருக்கு, அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார், அப்புறம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அதுல்யா மிஸ்ரா சார், அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தனது மகளுக்கு அர்ஜுனா விருது அறிவித்துள்ள மத்திய அரசுக்கும் தமிழக அரசு செய்த உதவிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதியின் தந்தை முருகேசன் கூறியுள்ளார். அர்ஜுனா அவார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து விளையாட்டுத்துறையை நம்ம தமிழகத்தில் மிக சிறப்பாக கொண்டு போனதால் இந்த தடவை அதிகமான நபர் வந்து அர்ஜுனா அவார்டு, கேல்ரத்னா அவார்டு இது ரெண்டுமே வாங்குகிறாங்க. இதுக்கு வந்து நான் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா படிக்கிற பிள்ளைகள் நல்லா விளையாட வச்ச நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் படிக்கவோ வேலை செய்யவோ எதுவோ முடியும். அதுக்கு வந்து விளையாட்டு ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். இது எல்லா பெற்றோர்களும் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். கேரளாவில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாள்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். கண்ணூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான வாள்வீச்சு போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 700க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 15க்கு 5 என்ற புள்ளிகள் கணக்கில் தமிழக வீராங்கனை பவானி தேவி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளார். தேசிய வாள்வீச்சு போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை பவானி தேவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்கம் வென்று தன்னிகரில்லா சாதனையை படைத்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த தங்கை பவானி தேவியை வாழ்த்தி மகிழ்கிறோம் என்றும், ஒலிம்பிக் வீராங்கனையான பவானி தேவி நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எலைட் திட்ட வீராங்கனை என்பது கூடுதல் சிறப்பு என்று கூறியுள்ளார். திசையெங்கும் வாள் வீசி வாகை சூடி வரும் பவானி தேவியின் வெற்றி பயணம் தொடர என்றும் துணை நிற்போம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.